அப்புறம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் திரு செந்தில் பாலாஜி போட்டியிட்டார். அப்ப என்ன வாக்குறுதி கொடுத்தார்? நான் வெற்றி பெற்று வந்தா, திரு செந்தில் பாலாஜி வெற்றி பெற்று வந்தா ஒவ்வொரு அருந்திதர் குடும்பத்திற்கும் 3 சென்ட் நிலம் கொடுத்து காங்கிரீட் வீடு கட்டி கொடுப்பதா கொடுத்தார். கொடுத்தாரா? கொடுத்தார். அல்வா கொடுத்தார். என்ன கொடுத்தாரு? அப்புறம் இன்னொன்னு, இங்க வண்டி மாடு வச்சு ஆற்றுல மணல் அள்ளிட்டு இருக்காங்க. ஒரு 5000 குடும்பம் இதை வச்சு பிழைக்குது. அவருடைய ஓட்டுகளை பெறுவதற்கு இங்க இருக்கிற செந்தில் பாலாஜி அடிச்சார் ஒரு டூப்பு. என்ன 2021 தேர்தலில் 11 மணிக்கு திரு ஸ்டாலின் பதவி ஏற்பார், 11:05க்கு மாட்டு வண்டி மணல் அள்ளலான்னு அள்ளுனாங்கல்ல, அள்ளுனாங்க. இவருடைய பினாமி அள்ளுனாங்க, மாட்டு வண்டிக்காரர் இல்ல, இவருடைய பினாமி அள்ளுனாங்க. ஆக எல்லாமே இந்த மணல் கொள்ளையில மிகப்பெரிய மோசடி நடந்திருக்குது. இது முழுக்க முழுக்க சேட்டலைட் மூலமாக மத்திய அரசு தகவல் சேகரிக்கப்பட்டிருக்குது. சட்ட ரீதியாக அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும்.